நம்முடைய சேனல் ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். அரசியல் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துடுச்சு. இப்போ தாவேகா சைடு சற்றேறக்குறைய 121 பேர் வந்துட்டாங்க. எப்படி 107 தொகுதிகள் தாவேகா. ஒரு தொகுதி இப்போ திருச்சி கிழக்கில் நடக்க போது, அது ஆல்ரெடி தாவேகா வெற்றி பெற்றதால அது தாவேக்காக நம்ம கொடுத்துருவோம். எப்படி அவங்க தான் வெற்றி பெற போறாங்க. அது திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா மொத்த சினாரியோவா மாறிடும். அது வெற்றி பெறுதோ வெற்றி பெறலையா, ஆனா கண்டிப்பா அதை தாவேக்காக நம்ம ஒதுக்கிட்டா கூட 108 தொகுதிகள் தாவேக்காவும், 5 தொகுதிகள் காங்கிரஸ் மற்றும் 113 தொகுதிகள், 8 தொகுதிகள் இங்க இருந்து இப்ப போனவங்க 8 தொகுதிகள். அப்ப 113 8 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 121 தொகுதிகள். அது இல்லாம ஒரு தொகுதி நம்முடைய தினகரன் ஐயாவுடைய அமமுகல இருந்து திரு காமராஜ் அவர்கள் ஆல்ரெடி விஜய் சார் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, யுவதனை காக்கும் அந்த கடவுள்னு சொல்லிட்டு விஜய் சார் பக்கம் கையெடுத்து கும்பிட்டு 3 தடவை மக்களை ஏமாத்தி மூஞ்ச மூடி அப்படின்னு திரு பிரேமலா சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. நம்ம யார் நினைப்போம், அவர் தான் நினைப்போம். கிட்டத்தட்ட 122 பேரோட ஆதரவோட இன்றைக்கு தாவேக அரசு நடக்க போகுது. சரி, இந்த 122 பேர் வெற்றி பெற்றதுல உண்மையா 108 பேருக்கு மட்டும்தான் இந்த தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். 108க்கு மேல கிட்டத்தட்ட 122 அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 18, கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதியில இருக்கு. 14 தொகுதி இப்ப தேதிக்கு. இன்னும் மேலும் சில கட்சிகள் வரலாம். ஏன்னா தேமுதிக ஒண்ணுதான் வச்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 4 இருக்கு, பிஜேபி வராது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதியில இன்னும் அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதை நம்ம இப்பயே நம்புவோம். அந்த கட்சிலாம் திமுக விப்புக்கோ இல்லைன்னா அதிமுக விப்புக்கோ கட்டுப்படாது. அதனால அதுவுமே சேர்த்து கூட வச்சுங்களேன், 128 தொகுதியில் வச்சுங்களேன். 128 தொகுதிகள் தாவேக்காக இருக்குன்னு கூட வச்சுங்க. அந்த 128 தொகுதிகள்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரு விஜய் அவர்கள் திரு ஆதவர்ஜனா, விஜய், கே செங்கோட்டையன் இவங்க என்ன பண்றாங்க, 107 தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்ச 108 உங்களுக்காக வாக்களிச்சு. அப்ப என்ன பண்றீங்க, நேரா மக்கள் வாக்களிச்சுட்டாங்க, அவங்க பொறுப்பு கொடுத்துட்டாங்க. நேரா விடுதலை சிறுத்தை தலைவரை மட்டும் போய் பாக்குறீங்க. ஐயா என்னய்யா நீங்க வந்துருங்க ஐயா, வந்துடுறேன் பாக்கண்ணா. அடுத்தது யாரு சார், நேரா ஐவிஎம்எல் போறீங்க, பொன்னாடா போத்துறீங்க. ஐயா நீங்க திமுக கூட்டணி வச்சு சொத்து உங்க பேர்ல தான் இருக்கு, வந்துருங்க ஐயா. அப்ப ஆல்ரெடி நம்முடைய தாவேகா ஒரு ஓனர், 2வது ஓனர் காங்கிரஸ், 3வது ஓனர் விடுதலை சிறுத்தை, 4வது ஓனர் ஐயுஎம்எல், 6வது ஓனர் இடதுசாரி, 7வது இடதுசாரி மார்க்சிஸ்ட், இப்போதைக்கு காமராஜ் மொத்தம் 8 ஓனர். இதுல இந்த ஆட்சி நடத்த மொத்தம் இப்போ 8 ஓனர் இருக்கிறாங்க. 8 ஓனர் சேர்ந்து இந்த ஆட்சி நடத்திருக்கிறாங்க. மேலும் 2-3 ஓனர் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி. சரி, இப்போ ஆரம்பத்துல அதாவது இதனுடைய தேர்தலுடைய அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா 107 பேர் தான். 8 பேர் சொல்றீங்க, அதுல ஒரே ஒரு ஆள் ஓனர் ஒரு ஆளோட ஓனர் திரு விஜய் அவர்கள். மிச்சம் 7 பேரோட ஓனர் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்ப ஸ்டாலினுக்கு வாக்களித்தவர்கள் என்ன பண்றாரு, அந்த வாக்கள் எடுத்துட்டு போயிட்டு ஓனர் விஜய் ஓனர் அது வாங்கிக்கின்னு ஆட்சி நடத்துறாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்றேன், 2 ஓனர். ஒரு ஓனர் யாரு, ஸ்டாலின். அவரு தான் முதலமைச்சர் தான் ஓட்டு போட்டாங்க. மற்றபடி திரு விஜய் கூட இருக்கிற 7 ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க 7 பேரும் ஓனர் கிடையாது. 7 பேரும் மேனேஜர். ஓனர் யாருன்னு கேட்டா திரு ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப உண்மையான ஓனர் இருக்காருல திரு ஸ்டாலினும், உண்மையான ஓனர் அந்த வாக்குல உண்மையான ஓனர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காங்க இல்லையா, அந்த இங்க 8 ஓனர் பேசுறீங்க. அந்த 2 ஓனர் மட்டும் அங்க பேசினாங்கனாலே கிட்டத்தட்ட 106 தொகுதிகள் வந்துடுது. மீது எல்லாத்துக்கும் ஓனர் இவங்க தான். 2 பேர் தான் ஓனர். திரு சீமான் இதுல இல்ல. மொத்தம் 4 ஓனரு. சீமான் அதுல இல்ல. மிச்சம் 3 ஓனரு. மக்களோட வாக்குகள் மொத்தம் 3 ஓனரு. ஒருத்தர் தாவேக்கா ஒரு ஓனர், அவருக்கு 107 பேர் தான். திமுக தான் ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. 73 தொகுதியில் திமுக தான் ஓனரு. 53 தொகுதி திரு எடப்பாடி பழனிசாமி தான் ஓனர். அதாவது திமுகன்றதோட ஸ்டாலின் ஐயா தான் ஓனர், எடப்பாடி பழனிசாமி தான் ஓனர். இப்போ உண்மையான ஓனருங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஸ்டாலின் எடப்பாடி 2 ஓனருங்க மட்டும் சேர்ந்துட்டா 73 53 எவ்வளவு ஆச்சு, கிட்டத்தட்ட 126 தொகுதியில் ஆச்சு. இங்க 10 ஓனரு, ஒரு ஓனர் 8 மேனேஜர், இங்க ஒரு ஓனரு 7 மேனேஜர். ஆனா அந்த இடத்துல 2 ஓனர் சேர்ந்தாங்கன்னா அந்த வாக்குகளுக்கான உண்மையான ஓனரான திரு ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தாங்கன்னா 126 தொகுதி வச்சு அழகா அம்சமா ஆட்சி நடத்தலாம். என்ன பிரச்சனை, ஏன் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? விடுதலை சிறுத்தையும்
ஸ்டாலின் ஓனர் சொல்லிட்டு ஸ்டாலின் தான் முதல்ல சொல்லி வாக்களிச்ச விடுதலை சிறுத்தையும் தாவேக்காவும் சேரலாம், தப்பு கிடையாது. ஜனநாயகம் அங்க வந்து இதுவாகாது. திரு ஆதவர் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு, மக்களுக்கு வந்து விரோதமான ஒரு விஷயத்த பண்ணாங்களாம். ஏன்பா, ஸ்டாலின் ஓனர் ஸ்டாலின் முதல்வர் சொல்லி வாக்களிச்சவங்களுக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வாக்களிச்ச 2 பேரும் ஒண்ணு சேரல, உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்டாலின் ஓனர் சொன்ன முதல்வர் சொல்லி வாக்களிச்சதை எடுத்துட்டு போயிட்டு விஜய் தான் முதல்வர் சொல்லி வாக்களிச்சதை எடுத்துமே சேர்க்கிற இது அநியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 2 கட்சி ஸ்டாலின் ஒத்துக்கல. இதுல மொத்தம் மூணு ஓனர் சொன்ன விஜயோட ஓனர்ஷிப்ல ஸ்டாலின் ஒத்துக்கல. ஆனா அந்த கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு மேனேஜர் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாரு, நேரா அவர்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு பிறகு அது நியாயமா? அது வந்து 100% பர்ஃபெக்ட், ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா 2 ஓனர் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, ஆட்சி அமைக்க முயற்சி பண்ண முரண்பாடான விஷயம் இருந்துட்டு போது. உங்களுக்கு என்னன்ற அவங்க கட்சி அவங்க தானே பாத்துக்க போறாங்க, அதை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த 2 ஓனரை வந்து ஒண்ணு சேரன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒத்து போக வேண்டியதுதான் காலத்தின் கட்டாயம். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சூப்பரா 13 எம்எல்ஏல இருந்து அங்கிருந்து தூக்கிட்டீங்க. அப்ப தூக்குறது வந்து நியாயம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டீங்க. உங்ககிட்ட 107 வேட்பாளர் இருக்காங்க, அந்த 13 பேரை விட்டுருங்க, அவங்களை திருப்பிக்கணும்னு அவசியமே ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான், அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் விட்டுனால எனக்கு வந்து அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. உங்ககிட்ட 107 பேர் இருக்காங்கல்ல, 107 பேர்ல 33 அமைச்சர், கிட்டத்தட்ட 31 அமைச்சர் வந்து நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப மிச்சால என்ன பண்ணுவாங்க? சும்மா தானே எம்எல்ஏங்க, இத்தனை வருஷம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதே இந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து ஒரு சின்னதா 2 மேட்டர் நம்ம பார்ப்போம். ஒண்ணு, யாரோ ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது ஏன் திமுக அதிமுக ஆட்சி அமைக்க கூடாது? இப்ப சொன்ன பாயிண்டோட நீங்க திங்க் பண்ணி பாருங்க. மொத்தம் 3 ஓனரு மக்களோட வாக்குகளுக்கு தாவேக்கா தான், திரு விஜயர் தான் முதல்ல சொல்லி வாக்களிச்சது 107 பேர். அந்த அவரு ஒரு ஓனர். மிச்சம் திமுக ஸ்டாலின் அவர் தான் முதல்ல சொல்லி வாக்களிச்சவங்க 73 இடம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வாக்களிச்சு 53 இடம். அந்த 73 இடத்துல ஒரு 14 இடத்த வந்து ஒரு மேனேஜரா நிர்ணயிச்சுக்கிறாரு. அந்த இடத்த பாத்துங்கப்பா 14 இடத்துன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த 14 பேர் மேனேஜரை கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு திமுகவுடைய சொத்தை உங்க சொத்தா ஆக்கிக்கிறது நியாயம் போது 73 சொந்தமா வச்சிருக்கிற ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசி வைத்துக் கொண்டு செஞ்சா என்ன பிரச்சனை? யாரு இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் முதல்ல வச்சாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? டீசன்ட் பாலிடிக்ஸ் ஒத்தே வராது. திரு ஸ்டாலின் ஐயா செய்யற மிகப்பெரிய தப்பு என்னன்னா, நம்ம டீசென்டா பாலிடிக்ஸ் பண்ணுவோம், நம்ம அப்படியே டீசென்டா போனா மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு டீசென்டே பிடிக்காது. மக்கள் வந்து எப்படியாப்பட்டவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாமா. திரு சீமான் அவர்களை விட நீங்களாம் வந்து என்ன வந்து பர்ஃபெக்டா இருந்துட்டீங்க. திரு சீமான மாதிரி ஒரு மனிதனை வந்து இந்த அரசியல் வரலாற்றிலேயே, நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திரு சீமான் போல ஒருவரை வந்து கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை என்ற அளவுக்கு ஒரு டீசென்டான பர்ஃபெக்டான 100% பர்ஃபெக்ட் பாலிட்டிஷியன், மக்களுக்கான ஒரு பாலிட்டிஷியன், மக்களுக்கான ஒரு அரசியல்வாதி. யார்? மக்களுக்கான அரசியல்வாதி, வாக்குக்கான அரசியல்வாதி கிடையாது. அவர் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே கண்டுக்கல. வெறும் 8% வாக்குல வந்துட்டு அப்படியே 4% வாக்குல. ஏன்னா நீங்க 3 பேர் வந்துட்டீங்க இப்ப போட்டிக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு, இதா நல்லா இது சூப்பரா இது பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க வந்துட்டாங்க. ஆனா அந்த 4% வாக்குகள் தான் அந்த திரு சீமான் வந்து வாக்களிச்சாங்க. அதுல இருந்து திரு சீமான் அவர்கள் என்ன பாடம் கத்துக்கிறாருன்னா, இல்ல டீசென்ட் பாலிடிக்ஸ் செட் ஆகும். ஆனா அவர் அப்படியே இருக்கிறது அவருக்கு வந்து நல்லது. ஒரு நாள் கண்டிப்பா மக்கள் திரும்புவாங்க. ஆனா அதுக்கான காலம் இது கிடையாது. அதுக்கு நம்ம பொறுக்க வேண்டிய அவசியமும் இந்த 3 கட்சிகளுக்கு வந்து கிடையாது. டீசென்ட் பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. டீசென்டா நான் போறேன், டீசென்டா வரன்றது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பெரும் தலைவர்கள் வந்து நீங்க வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. யாருன்னா, இந்த திரு அம்மா அவர்களையும் புரட்சிலை அம்மாவையும் திரு கலைஞர், இவங்க 2 பேர் இந்நேரம் இந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. என்ன பண்ணிருப்பாங்க 2 பேரும் அப்படின்னா, அப்பா இருந்தா எப்படியா பண்ணிருப்பாரு? அப்பா இருந்த திரு ஸ்டாலின் அவருடைய அப்பாவோட திரு கருணாநிதி எப்படி பண்ணிருப்பாரு? என்னைக்கோ உடனே எதனா ஒண்ணு பண்ணி அந்த ஆட்சி அமைச்சிட்டு இருப்பாரு. இல்லைன்னா டிவி நேரம் 2ஆ உடச்சு தள்ளிட்டு இருப்பாரு. அந்த கட்சியை வந்து முதல்ல திரு விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர்ல அந்த விஷயத்துல அவர் மாட்டும் போது அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும், நீங்க தூக்கி சிறையில் அடைச்சிருக்கணும். நீங்க பைண்டிங் அவரை பார்த்து ஒரு ஸ்டெப் பின்னால வச்சீங்க, தைரியமா முன்னாடி வைக்காம பின்னாடி வச்சீங்க. பின்னாடி வச்சோடனே அவங்க வந்து முன்னாடி வச்சுட்டாங்க காலை. அதனால வந்த வேணதான் அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. அன்னைக்கே நீங்க அவரோட ஹீரோ இமேஜை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டேங்க. இந்த 2 பெரும் தலைவர்கள் அவங்க இருக்கும் போது யாரெல்லாம் முன்னாடி வர முடியுதா? இப்ப நீங்க அது வந்து நல்லதா கெட்டதான்றது அப்புறம், நான் உங்களை பத்தி தான் பேசுறேன், திமுக அதிமுக பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் ஐயா விட திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் வந்து உண்மையா வந்து ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படின்னா ஆட்சி அமைக்கணும் முயற்சி பண்றாரு பாருங்க, ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்றாரு. பின்னாடி கால அவர் வைக்கவே மாட்டாரு. அவருடைய எல்லா ஸ்டெப்புமே வந்து பாசிட்டிவா ஃபார்வர்டா தான் இருக்கும், எதை பத்தி கவலைப்பட மாட்டார். ஆனா அது தொடர்ந்து அவர் வெற்றி அடைஞ்சுட்டு தான் இருக்காரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து
நீங்க தோத்துட்டான்னு நினைச்சீங்கன்னா நினைக்கிறதோட முட்டாள்கள் வந்து வேற யாருமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து தான் வாங்கிய வாக்குகள் தக்க வச்சிருக்காருன்றது ரொம்ப முக்கிய விஷயம். பார்லிமெண்ட்ல வந்து வாங்கிய வாக்குல தக்க வச்சிருக்காரு. பிஜேபிக்காக அளித்த வாக்குகள் வந்து தடம் மாறி இருக்கா. அண்ணாமலை சார்ந்தாரு அந்த 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 செட்டு வாங்கின வாக்குகள் தான் வந்து தடம் மாறி இருக்க தவிர திரு எடப்பாடி பழனிசாமியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான்லாம் 53% எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு வாக்குகள் இவ்வளவு தொகுதியில் வெற்றி பெறுவான்னு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர் வாக்கு வச்சிருப்பான்னு எதிர்பார்க்கல. கட்சி 2ஆ உடஞ்சிருச்சு. எவ்வளவு பிரச்சனை, எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் திரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது நல்லதா சரியா தப்பாலாம் இங்க கான்செப்டே கிடையாது. அத்தனை பிரச்சனையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஃப்ரெஷ்ஷா வராரு. ஒரு ஃப்ரெஷ் பிளட் வந்து திரு விஜய் அவர்கள். அவர் வந்து என்ன பண்றாரு, சூப்பரா சோசியல் மீடியா வச்சு எல்லாரையும் பண்ணி இத்தனை வாக்குகள் வாங்கி ஏதோ ஒரு பண்ணி வாங்கிட்டாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகள். அவர் வந்து இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட், வயசாயிடுச்சு, இப்படி இருக்க இளைஞர்களை பேச தெரியல, முகம் பெரிய வசீகரமா இல்ல, இத்தனை பேர் இவர் எதிர்க்கிறாங்க, இத்தனை பேர் கட்சி விட்டு வெளில போறாங்க, எல்லாம் நடந்து கூட அத்தனை பெரிய கட்சி கூட்டணி கிடையாது, கூட்டணி கட்சிக்காரன் யாரும் வந்து வாக்களிக்கல. இப்படி இருந்துமே கிட்டத்தட்ட 1,34,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. 53 தொகுதியில் வெற்றி இருக்காருன்னா அவர் வந்து ரெடியான ஆள். இப்ப கூட திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எடப்பாடி சாமி வந்து சப்போர்ட் பண்ணல. நான் முதலமைச்சர் ஆகிறேன், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஐ டிமாண்ட் பர்சன். அம்மா மாதிரியும் கலைஞர் மாதிரியும் அழகான ஒரு அருமையான வந்து அரசியல் புத்தி கொண்டவர். அது வந்து சிலருக்கு தவறா தெரியலாம், பலருக்கு ராஜதந்திரமா தெரியலாம். கலைஞர் சார் பண்றதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, திரு கலைஞர் ஐயா கருணாநிதி ஐயா சொல்றதெல்லாம் பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஏமாத்துறாருல, அது வந்து ராஜதந்திரம் அரசியல் எல்லாம் இருக்குன்னு அதே தான் புரட்சி அம்மா பண்ணாங்க. 2 பேரும் அவ்வளவு ஃபைட்டர்ஸ். அது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாட்ட இருக்கு. அவர் ரெடியா இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க வந்து சும்மா நீங்க இது மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இன்ட்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம வந்து வெளில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோமா, நீ தைரியமா வேலையை பார்ப்பானா டிவிக்கே வச்சிருவாரு. டிவிக்கே வச்சுங்க 13 பேர் எடுத்தானா அவருக்கு 15 பேர் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துருவார் 15 எம்எல்ஏவை. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அந்த 15 எம்எல்ஏ டைவர்ஸ் பண்ணி மீன்ஸ் தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்றேங்கன்னு, தன்னுடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆட்சிக்கு உள்ள வந்து பிஜேபியோட சப்போர்ட் ஆல்ரெடி அவருக்கு இருக்கு. நீங்க வெளில இருந்து ஆதரவு தெரியுங்க. இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் போனது வரமா ஐயுஎம் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு, முஸ்லீம் கட்சியும் போயிடுச்சு. முஸ்லீம் கட்சிகள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு நம்பகத்தன்மையுள்ள ஒரு கட்சியா இருந்தோம். அவங்க கூட இருக்கணும் இல்லாம எல்லாருமே காலை வாரிட்டு போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த நேரத்துல அரசியல் பண்ணல அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு தரங்கட்ட இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதிமுக செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே கொஞ்சம் சமயோசிதமா யோசிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையை வந்து வலுப்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள இது 2 கட்சியும் கிட்டத்தட்ட இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் திரு எடப்பாடி பழனிசாமி கரம் பிடித்து நம்ம ஒத்துமையா செயல்படும் சொல்லிட்டா மிச்சம் எல்லாத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா பார்த்துப்பாங்க. 6ல இருந்து 1 வருஷம் இந்த ஆட்சி சிறப்பானதான் நடந்திருப்போம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா அது நடக்காத பட்சத்துல கண்டிப்பா 6 மாசம் 1 வருஷம் இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய எல்லா திறனும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கு. அது திரு ஸ்டாலின் ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இந்த தவறுகள் வந்து பண்ணிட்டு போன இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி கட்சிகள் பண்ணதெல்லாம் வந்து நியாயம் பற்றும். அது வந்து நியாயம் கிடையாது. அந்த நியாயத்தை வந்து கண்டிப்பா எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சின்னு முதலே சொல்லிட்டாரு. ஆட்சியில் அவருக்கு வந்து இருக்க விருப்பம் இல்லை. அதனால இவங்கெல்லாம் வந்து நம்மள கட்பட்டு போகும்போது நம்முடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு இங்க காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த கட்டாயத்துக்காக நீங்க வந்து கண்டிப்பா அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து அதை நீங்க வந்து கூட்டணியில வரப்போறத வெளில இருந்து ஆதரவு தெரியுங்க. எந்த தப்பு இல்ல, மக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் அதிமுக திமுக அனைத்து தொண்டர்களும் விரும்பும் ஒரே விஷயம் என்னன்னா, இது வந்து ஓகே, திமுக தொண்டரா இருந்தா கூட என்ன பண்றாங்க அவங்கன்னா, அதிமுக ஆட்சி அமைச்சா கூட பரவாயில்ல, நாம வெளில இருந்து ஆதரவு தெரியல, தவறுல தான் 90% திமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்றதை நீங்க மறக்காதீங்க. தொண்டர்களுடைய நினைவுக்கு உங்களுடைய தைரியத்தை காட்டுங்க. ஃபயரா இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த எதிர்த்து வரும் இந்த ஒரு தவறான விஷயத்தை செய்த உங்களுடைய கூட்டணி கட்சி செய்து ஒரு பாடம் புகட்டுற மாதிரி நீங்க அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து இருப்பதற்கான இந்த ஆட்சி வர வரைக்கும், அதுக்கப்புறம் நீங்க முன்னாடி சண்டை போட்டுங்க, எப்படி எது சரியா அதை பண்ணுங்க. இந்த ஆட்சி எப்படியாவது ஒரு வேலை நீங்க கவுக்குற மாதிரி ஒரு கவுறு மாதிரி ஒரு பட்சத்துல வந்தா, இது நான் தாவேக்காக சொல்லல, தாவேக்காவோட டீசென்டான வேலை என்னன்னா, அவங்க நம்ம 112 தொகுதி தரல, நம்ம 107 தொகுதி தான் வாங்கியிருக்கிறோம். நம்ம இதுக்கு மெஜாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி நம்ம வந்து போட்டி போடக்கூடாது, நம்ம காத்திருப்போம்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்கன்னா தாவேக்கா மேல எந்த தவறுமே இல்லை. ஆனா திமுகவுடைய தீய சக்தின்னு சொல்லிட்டு திமுகவுடைய மேனேஜர், அவங்களாம் வந்து ஓனர் கிடையாது அந்த வாக்குகளுக்கு, அந்த மேனேஜரை வச்சு ஆட்சி அமைச்சது தாவேக்கா செய்த பெரிய தவறு. அது ஒரு வரலாற்று பிழை. அந்த பிழைய வந்து கண்டிப்பா திமுக அதிமுக வந்து பொறுத்துக்காது. அப்படியே அமைதியா போறதுக்கு அவங்க ஒன்னும் பூ இல்ல ஃபிளவர் இல்ல ஃபயர் அப்படின்ற மாதிரி புஷ்பா படத்துல வர மாதிரி அந்த ஃபயரை வெகு விரைவில் தாவேக்காவும் அதனுடைய இப்போதைய கூட்டணி கட்சிகளும் சந்திக்கும்.